வணக்கம். திருப்பொற்சனம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு வரவேற்கிறேன். போற்றி திருவாகவிலிருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம். பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, மற்ற ஒரு பங்கு இங்கு அறியேன் போற்றி. பராய்த்துறை மேவிய பரணே என்றது திருப்பராய்த்துறை நாதர் என்ற கோயில தான் குறிக்குது. இது திருச்சி மாவட்டத்துல தான் இருக்கு. இந்த ஸ்தலத்துல தான் சிவபெருமான் தார்காவனத்து ரிஷிகளுடைய அகந்தை அடக்கிறதுக்காக பிச்சாடனாக வந்த ஸ்தலம் தான் இது. இங்க அப்பர் சுந்தரர் இவங்களால பாடல் பெற்ற ஸ்தலமும் கூட. சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றின்றது திருச்சிராப்பள்ளியில இருக்கிற மலைக்கோட்டில் இருக்கிற சிவபெருமானை தான் இதை குறிக்குது. இங்க ரத்னாவதி என்ற ஒரு கர்ப்பிணி பெண் தீவிரமான சிவபக்தர். அவளுடைய பிரசவ நேரத்துல அவங்க அம்மா வரதா வாக்கு கொடுத்திருந்தாங்க. ஆனா அவங்க கிளம்பும் போது காவிரியில வெள்ளப்பெருக்கான அவங்களால போக முடியல. அதனால அங்கே இருந்து அவங்க அழுது சிவபெருமான வேண்டிட்டே இருக்கிறாங்க. இங்க அவங்க பொண்ணுக்கும் பிரசவ வழி அந்த பொண்ணும் சிவனை வேண்டிக்கிட்டு அம்மா அப்பான்னு அழுது வேண்டிட்டு தான் இருக்கா. அந்த நேரத்துல சிவபெருமானை அவளுடைய தாய் வடிவத்துல போய் பிரசவம் பாக்குறாரு. குழந்தையும் அந்த பொண்ணையும் நல்லா பாத்துக்கிறாரு. ஆற்றுல இந்த வெள்ளம் வடிஞ்ச பிறகு அவங்க அம்மா புறப்பட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மா வர வரைக்கும் அங்கிருந்து பாத்துக்கிட்ட சிவபெருமான் அவங்க அம்மா வந்த உடனே மறைஞ்சிடுறாரு. தாயுமா வந்ததால அவருக்கு தாய்மானன்ற பேரு வந்தது. மற்றொரு பற்றிங்கு அறியேன் அப்படின்னு சொல்றதுல இருந்து அவருக்கு ஏதோ ஒரு பற்று மட்டும் இருக்கு, வேற எந்த பற்றும் இல்லைன்னு சொல்றாரு. அவர் அமைச்சரா இருந்தப்ப வரைக்கும் அவருக்கு எவ்வளவு விஷயத்துல பற்றுங்கள் இருந்திருக்கலாம். ஆனா இறைவனுடைய திருவருள் கிடைச்ச பிறகு அவருக்கு இருந்த ஒரே பற்று இறைவனுடைய திருவடி மட்டும்தான்னு குறிப்பிடுறாரு இந்த வரிகள்ல. மீண்டும் அடுத்த பதிவுல போற்றி திருவாகவிலிருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம். நன்றி, வணக்கம்.